உசிலம்பட்டி அருகே போலிப்பட்டி புகழீஸ்வரர் ஐயனார் கோவில் மற்றும் ஏழுமலை காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலிப்பட்டியில் அமைந்துள்ள புகழீஸ்வரர் ஐயனார் திருக்கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு பின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிதாக அர்த்த மண்டபத்துடன் 51 அடியில் கோவில் கோபுரம் எழுப்பி இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நேற்றைய முன்தினம் கணபதி ஹோமத்துடன் துவங்கி யாகசாலை பூஜை துவங்கி இன்று பூர்ணாவதி யாகத்துடன் நிறைவடைந்து கடம் புறப்பாடாகி கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள புகழீஸ்வரர் ஐயனார் பூர்ணகலா புஷ்பகலா சுவாமிகளுக்கும் புனித நீர் ஊற்றி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ஏழுமலையில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 71 அடி உயரத்தில் உள்ள கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இந்த கோவிலிலும் உசிலம்பட்டி மற்றும் ஏழுமலையை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆ